உண்மையான லீடரின் எண்ணங்கள் எவை? ஒரு 12 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக, தங்களுக்கு பெயர் உண்டாக விரும்ப மாட்டார்கள். உண்மையான தலைமை பண்பு உள்ளவர்கள் தங்கள் வெற்றியை காட்டிலும் குழுவின் அதாவது டீமின் வெற்றியையே கருத்தில் கொள்வார்கள். இரண்டாவது, ஏன் என்ற காரணத்தை கண்டறிவார்கள். தங்கள் குழுவில் உள்ளவர்கள் செய்யும் வேலையை அதை ஏன் என புரிந்து கொள்ள வைப்பார்கள். மூன்றாவது, நான் தான். ஒரு தவறு நடந்துவிட்டால் அதற்கு பொறுப்பேற்று அதில் உள்ள பாடங்களை பகிர்ந்து மற்றவர்களையும் ரிஸ்க் எடுக்க தைரியப்படுத்துவார்கள். நான்காவது, கவனித்த பின் பேசுவார்கள். சிறந்த ஐடியாக்கள் பெரும்பாலும் உறக்க பேசாதவரிடமிருந்தே வரும். ஐந்தாவது, இறங்கி வேலை செய்வார்கள். தேவைப்பட்டால் சட்டையின் கைகளை சுருட்டிவிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள். ஆறாவது, சொகுசாக இருக்க மாட்டார்கள். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க மாட்டார்கள். அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். ஏழாவது, பொறுமையாக இருப்பார்கள். நம்பிக்கையை உருவாக்குவார்கள். உறவுகளை கட்டுவார்கள். விரைவாக வெற்றி பெற முயற்சிக்க மாட்டார்கள். 8, உறுதியாய் நிற்பார்கள். குழப்பங்களின் மத்தியில் திடமாக நிமிர்ந்து நிற்பார்கள். 9வது, கசப்பாக இருந்தாலும் உண்மையை கூறுவார்கள். நேர்மையான கருத்துக்களையே கூறுவார்கள், அவை கசப்பாக இருந்தாலும். 10வது, உண்மையையும் நேர்மையும் இரு கண்கள். பர்ஃபெக்ஷனை விட பவர்ஃபுல்லாக இருப்பதையே முன்னிறுத்துவார்கள். விக்டோரியா ரெப்பா இவ்வாறு கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.